Example 4.24. Find the length of the tangent distance from the point whose distance from the center of a circle is 5 cm and radius of the circle is 3 cm. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நம்மளே பேர் வச்சுக்கலாம். இது ஏ, இது பி, சென்டர் பாயிண்ட் இல்லையா, அதனால் ஓன்னு வச்சுக்கலாம். ஆச்சா, இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இது டேஞ்சன்ட். இது நல்லாவே தெரியும் நமக்கு டேஞ்சன்ட். ஏன்னா சர்க்கிளோட ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணி போகிறதுனால இது கண்டிப்பாக டேஞ்சன்ட்டு தான். டேஞ்சன்ட்டும் இந்த ஆரிஜினும் என்னவாக இருக்கும், கம்பல்சரி பர்பண்டிகுலராக இருக்கும். அதே சமயத்தில் பர்பண்டிகுலர்னால் 90 டிகிரி. ஓகேவா? இப்போது அந்த டேஞ்சன்ட்டோட ஒரு எண்டு ஆரிஜினை டச் ஆகுது, சரிங்களா? இன்னொரு எண்டு ஆரிஜினை டச் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்குது. ஓகேவா? இது ஆரிஜின்னா ரேடியஸாகவே நிற்குது இல்லையா? ரேடியஸ் என்னது 3 சென்டிமீட்டர். இது ரேடியஸை தாண்டி வந்து நிற்குது. இது 5 சென்டிமீட்டர். இந்த டேஞ்சன்ட்டு கேட்குறாங்க, அதாவது ஏபி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு என்ன தெரியும், கன்ஃபார்மாக அது பித்தாகரஸ் தியரம் தான். அப்போது எப்படி எழுதலாம், இது ஹைபோட்டனஸ் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட், இது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபோட்டனஸ். அப்புறம் இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு. அப்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், திரும்ப அதே எழுதிட்டேன், பரவாயில்ல விடுங்க. இப்போது ஓபி ஸ்கொயர் என்னது 5 ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் தெரியாத அப்படியே வச்சுங்க, ஓஏ ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இது 25 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஏபி ஸ்கொயர் தானே வேணும், இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போது 25 மைனஸ் 9 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், 16 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 4 × 4 16 இல்லையா ரூட்டு, அப்போது 4 ஈக்குவல் டு ஏபி. அப்போது அந்த டேஞ்சனோட டிஸ்டன்ஸ் என்னது 4 சென்டிமீட்டர். அவ்வளோதான் சம்.